கிரீன் காரிடார் வேகத்தடைகள் கூடாது. கரூர் போக விஜய் வைத்த கோரிக்கைகள் ரொம்ப ஓவரா இருக்கு. கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும். அதுக்கு நான் போகிற வழியில் கிரீன் காரிடார் வேணும். வேகத்தடைகள் இருக்கக்கூடாது என அடுக்கடுக்கான கோரிக்கைகளை தமிழக டிஜிபியிடம் விஜய் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகளை பார்க்கும்பொழுது போலீஸ் அனுமதி கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக முன்வைக்கப்பட்டது மாதிரி இருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருகிறார்கள். கரூர் வேலுசாமிபுரத்தில் விஜய் பேசிக் கொண்டிருந்தபோது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை உடனடியாக சந்தித்தது என்னவோ திமுக, அதிமுக தலைவர்கள்தான். சம்பவம் நடந்த ஒரு வாரம் கழித்து தாவேகா உள்ளூர் நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆனால் விஜய் இன்னும் நேரில் போகவே இல்லை. இது பெரிய விமர்சனமாக வெடித்த நிலையில் கரூர் போக அனுமதி கேட்டு டிஜிபியிடம் விஜய் தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவில் விஜய் முன்வைத்திருந்த கோரிக்கைகள் ஓவராக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அதாவது, நான் தனி விமானத்தில் திருச்சி வருவேன். ஆனால் சென்னை, திருச்சி 2 விமான நிலையங்களிலும் ரசிகர்கள், பொதுமக்கள் இருக்கக்கூடாது. திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை கிரீன் காரிடார் வேண்டும். நான் செல்லும் வழியில் உள்ள வேகத்தடைகள் அகற்ற வேண்டும். கரூரில் துக்கம் விசாரிக்கும் வீடுகளை தவிர சந்திக்க போகும் இடத்தில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. பத்திரிகை, டிவி நிருபர்கள் படம் பிடிக்கவோ கேள்வி கேட்கவோ அனுமதிக்கக்கூடாது. இப்படி நிபந்தனைகள் அடுக்கியிருக்கிறார்கள். விபத்து நேரத்தில் மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்புகளை வேறு ஒருவருக்கு பொறுத்து ஆம்புலன்ஸ் எடுத்துச் செல்லும் பொழுது போகும் வழியில் எந்த சிக்னலும், ரெட் லைட்டும் எரியக்கூடாது. அனைத்தும் கிரீன் சிக்னலாக இருக்க வேண்டும். இந்த நடைமுறைக்கு பெயர்தான் கிரீன் காரிடார்.